Hi friends, இன்னைக்கு நம்ம Flavour ஸ்டுடியோல Maggi Murtabak எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம Maggi noodlesல egg Maggi, chicken Maggi, அப்புறம் வந்து Maggi omelette இப்படி பல வகையில வெரைட்டியா சாப்பிட்டுருப்போம். அதே மாதிரி பரோட்டாலயும் egg பரோட்டா, லேயர் பரோட்டா, கொத்து பரோட்டா, பன் பரோட்டா அப்படி பல வெரைட்டில சாப்பிட்டுருப்போம். இது அந்த மாதிரி இல்லாம ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்ட்ல சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. அதே மாதிரி மாவு பிசைறதும் நம்ம ரொம்ப நேரம் கை வலிக்க பிசையணும்னு இல்லை. வீச்சு பரோட்டா மாதிரி நம்ம இதை வீசி ரெடி பண்ணணும்னு கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் இன்றைக்கி இதை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டில் இது ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இஃப்தாருக்கும் நம்ம எப்போயாவது ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. நிறைய இடங்களில் ஹோட்டல்ஸ் மூடி இருக்கனால நம்ம நூடுல்ஸ், பரோட்டா மாதிரியான ஃபுட்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் எப்போயாவது ஒரு வாட்டி இதை வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இந்த மேகி முர்த்தபா செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதே ரெசிபியை சப்பாத்தி மாவில், அதாவது கோதுமை மாவில் கூட செய்யலாம். இப்போது இந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு முதல்ல கைகளால் மாவு கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான மாவாக, டைட்டான மாவாக நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டஃபிங்ஸ் வச்சு சமைக்க போகும்போது சரியாக வராது. அதனால நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. பட் ரொம்ப நேரம் நம்ம வந்து இது கை வலிக்க பிசையணும்லாம் இல்லை. மாவு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக இந்த மாதிரி நம்ம விரலோட பின்னாடி வச்சு இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிட்டு திரும்ப ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவில் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம கைகளோட பின்பக்கத்தால் பிசைஞ்சிட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியோ அல்லது கிளிங் ரேப்போ போட்டு நம்ம இதை ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுறலாம். பரோட்டா மாவெல்லாம் நம்ம எப்போவுமே ரெடி பண்ணதோட பரோட்டா செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோன்னா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ வந்து நம்ம 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் கூட இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஊற விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பரோட்டா தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போது நம்ம மாவு இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. இப்போது நம்ம வந்து ஸ்டஃபிங்கான மேகி ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மேகி கறி ஃப்ளேவரில் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். இப்போது இந்த மேகியை நம்ம ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் ஆயில் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதோட மசாலாவை வந்து நம்ம இப்போ சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. வாட்டர் பாயில் ஆகி அந்த மேகி வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வடிச்சிட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக எல்லாம் உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறமா உடனே இதை வந்து ஒரு சல்லடையில் இந்த மாதிரி வடிச்சிட்டு டேப் வாட்டரில் நல்லா உடனே அலசி எடுத்துருங்க. அந்த மாதிரி நம்ம அலசி எடுக்கிறதுனால கண்டினியூவாக குக் ஆகுறது நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா நம்ம கண்டினியூவாக அதை அப்படியே அதே சூட்டில் வச்சோம்னா குழஞ்சி போயிடும். நம்ம திரும்ப வந்து அந்த பரோட்டாவில் ஸ்டஃபிங் பண்ணி வேக வைக்கும்போது ஒரு மாதிரி மாவாக ஆயிரும். ஸோ வந்து இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. ஒரு பவுலில் நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். 2லேருந்து 3 முட்டை கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு. இப்போ இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு கேரட், ஒரு கேரட்டில் பாதி அளவு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் உங்களுக்கு விருப்பமான வேறு எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இதில் நம்ம மேகி கூடவே வர்ற அந்த மசாலா பொடியவும் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 3/4 பாக்கெட் மட்டும்தான் சேர்த்தேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் எல்லாமே ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உப்பை கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து மேகி பாக்கெட் வந்து ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து கூடவே கொஞ்சமாக சிக்கன் குழம்பு பொடியும் சேர்த்துருக்கேன். மீன் குழம்பு பொடி கூட சேர்க்கலாம். உங்களுக்கு என்ன குழம்பு பொடி அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சு அலசி எடுத்து வச்சுருக்க மேகியும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இதில் வேறு எந்த பொருட்களும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போது மாவு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு.
நான் இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான தாம்பாள தட்டு எடுத்திருக்கேன். இதை விட பெரிய சைஸாக இருந்தால் கூட ஓகே. ஏன்னா நம்ம வந்து பரோட்டாவை வந்து இன்றைக்கி இந்த மாதிரி தட்டில் வச்சு தான் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒரு வாட்டி லைட்டாக திரும்ப ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் நம்ம பிசைஞ்சிட்டு அதை சின்ன சின்ன பால்ஸாக ஒரு 4 சின்ன உருண்டைகளாக நான் உருட்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி சின்ன சைஸ் மீடியம் சைஸில் தான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் இதை நீங்கள் உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு மேலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன சப்பாத்தி சைஸில் நான் வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப தின்னாக தேய்க்கணும்னு இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப பெருசாக தேய்க்கணும்னு இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு உருண்டைக்குமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இலகுவாக இது வந்து தேய்க்கிறதுக்கு வரும். இப்போ 4 உருண்டைகளையும் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போது அந்த தாம்பாளத்தில் கொஞ்சமாக நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முதல்ல சின்ன சின்ன சப்பாத்திகளாக தேய்ச்சி எடுத்த பரோட்டா மாவை எடுத்துக்கலாம். அதில் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி அந்த தாம்பாளத்தோட சென்டரில் வச்சுட்டு லைட்டாக 2 கைகளாலையும் இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம வந்து பெருசாக்கணும். அதாவது நம்ம வந்து கட்டை எதுவுமே யூஸ் பண்ணாமல் அந்த மாவை வந்து இந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கணும் கையாலேயே. கையில் நல்லா 2 கைகள்லையும் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த மாவு வந்து கிளியிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜஸ்ட் கண்டினியூ பண்ணி கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி பரத்திட்டு அதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேகி நூடுல்ஸ் ஸ்டஃபிங்ஸை வந்து நம்ம அதில் வச்சிடலாம். வச்சுட்டு 4 ஓரங்கள்லேயும் நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம எதுவும் தடவி மைதா மாவு கலவையெல்லாம் தடவி ஒட்டணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே அது ஒட்டிக்கும். இப்போ வந்து ஒரு பேனை வந்து தோசைக்கல்லோ அல்லது பேனோ காய வச்சுட்டு கொஞ்சமாக அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மேகி முர்த்தபாவை எடுத்து தோசை தவாவில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து கீ கூட யூஸ் பண்ணலாம் வேக வைக்கிறதுக்கு. நல்ல ஒரு ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நம்ம ஒன் சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்ததோட நம்ம இன்னொரு சைடும் திருப்பி விட்டுட்டு அதை வந்து வேக விட்டுக்கலாம். இது வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் உள்ள அந்த பரோட்டாவோட வெளியில் உள்ள பகுதி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிரும். பட் உள்ளே வந்து நம்ம சேர்த்த மேகியில் சேர்த்த முட்டைலாம் வேகாமல் ஒரு மாதிரி நல்ல ஒரு இது கிடைக்காது. ஸோ வந்து கொஞ்சம் மிதமான தீலையே வச்சு வேக விடுங்க. 2 சைடும் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி போட யூஸ் பண்ணுற கரண்டியால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அந்த மேகி நூடுல்ஸில் வந்து எக் வந்து லீக் ஆகாது. அந்த மாதிரி லீக் ஆகலை அப்படின்னா கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து 2 பக்கமும் நல்லா சேஞ்ச் ஆனதுமே எடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் வச்சு ரெடி பண்ணுற மாதிரி காட்டியிருந்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா டைரெக்டாக தோசை தவா மேலேயே நீங்கள் வந்து அந்த மாவை சேர்த்துட்டு கூட மேகியை நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை தவா மேலேயே வந்து மடித்து விட்டு ரெடி பண்ணிக்க முடியும். நம்ம கன்வீனியன்ட் பொறுத்து தான் எது நம்மளுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெடியான மேகி முர்த்தபாவை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெளியில் வந்து அந்த பரோட்டா அவ்வளோ கிறிஸ்பியாக செம்மையாக ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச மேகி ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. பட் வந்து சில்லி சாஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டில் சால்னாவோ சாம்பாரோ வச்சு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி சாப்பிட வேணாம், ஹெல்த்துக்கு கெடுதல் தான். பட் எப்போயாவது ஒரு வாட்டி நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா பிக்சர்ஸ் எடுத்து நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.